வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க கிறிஸ்மஸ் கேக்கு செய்யலாம். கோதுமை மாவு வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க. ஜீனி 1 கப் எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் நீங்கள் எல்லாமே இதே கப்பால் தாங்க எடுக்கணும். 1 கப் ஜீனி எடுத்து பாருங்கள், நேவாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், நைஸாக சளிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதில் மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கலாம். 1 கப் 1 ஸ்பூனு வந்து பேக்கிங் பவுடருங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோடா போட்டுக்கலாம். 1 பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் 1 கப்பு எண்ணெய், இன்னும் 2 பேஜாக நம்ம அரைச்சிக்கலாம். இல்லைன்னா 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றுறேங்க. அதில் 1/2 கப்பு ஊற்றிக்கலாம். கோதுமை மாவு வந்து நம்ம பாதி போட்டுக்கலாம். சின்ன ஜாராக இருக்கிறதுனால நம்ம 2 வாட்டி அரைச்சிக்கலாங்க. போட்டாச்சு. இது கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்சு திக்கான பால் தாங்க ஊற்றணும். இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதே 2 பேஜாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் பாருங்க 2 கிராம்பு, 1 ஏலக்காய், துக்குனோண்டு பட்டை, இப்போ அரைச்ச பவுடரையும் நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ தான் வாசமாக இருக்கும். இப்போ அரைச்சி நம்ம ஊற்றிடலாம். நம்ம இந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடணுங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் கேக்கு சூப்பராக வேகும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு வச்சுருக்கேன். இதில் ஊற்றி குக்கரில் வச்சிடலாம். வாங்க. நம்ம நல்லா வெயிட்டான குக்கர் வச்சாச்சுங்க. அதில் வந்து இந்த இதை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இதை வந்து இதில் வச்சிடலாங்க. இதை வச்சிடலாம். வச்சு மூடிடலாம். பெல்ட்டு போட்டிருக்கேங்க. வெயிட்டு தான் போடக்கூடாது. அப்படியே ஒரு 20 நிமிஷம் வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து இதெல்லாம் போட்டுடலாம். கருப்பு திராட்சை, பாதாம் சொல்லி வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு, இதை நம்ம மேலே தூவி விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டுங்க. இப்போ நம்ம இந்த இதெல்லாம் போட்டுடலாம். கருப்பு திராட்சை, ரூட்டி புருட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது நான் போடலைங்க. இதை நம்ம அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ இதை வச்சிடலாம். முந்திரியை அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் சிம்மில் வைக்காமல், ரொம்ப வைக்காமல் மீடியமாக வச்சுருங்க. நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மூடிடலாம். இப்போ கேட்க பாருங்கள், 25 நிமிஷம் ஆகிட்டு இப்போ வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம குக்கர்லேருந்து எடுத்தாச்சுங்க. குக்கர் ஒன்றுமே ஆகலை பாருங்கள். நல்லா பயம் இல்லாமல் நீங்கள் வைக்கலாம். இப்போ இந்த ஆறணுன்னா இதை நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம பரட்டி வச்சு
கேக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அறுத்து பார்த்துடலாம். செமையாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் கேக்கு. கிறிஸ்மஸ் கேக்கு நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு பர்த்டேனாலும் செஞ்சு கொடுத்துடலாம். கிறிஸ்மஸ் கேக்கு நம்ம வீட்டிலே செஞ்சாச்சுங்க. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த வீடியோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் கேக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.